நான் அதை மிஸ் பண்ணேன் தான் ப்ரோ. நான் ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கேன், நான் ஒரு லோவாக இருக்கிறப்ப நான் எங்கே போயிட்டு வரேன் எனக்கே தெரியாதப்ப. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்கிட்ட எல்லா பொருளுமே நான் அதை மட்டும் மிஸ் பண்ணலையே. நான் என்னோட ஏடிஎம் கார்டை மிஸ் பண்ணியிருக்கேன், என்னோட ரூம் கீ. ஸோ நார்மலாக யாராச்சும் ரூம் கீ நம்ம அது ரூம் கீ இருந்தாலும் ஓப்பன் பண்ணிடுறேன். ரூம் கீ மிஸ் பண்ணியிருக்கேன், பேக் மிஸ் பண்ணியிருக்கேன், எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் மிஸ் பண்ணல. இப்போ இந்த தரம் அந்த தரம்னு சொல்கிறாங்க தவிர எனக்கு வந்து இப்போ வரையும் வந்து சொல்யூஷன் தர மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த ரெக்கார்டில் சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிறப்போ அப்போனா அது ஏமாத்தாதான் அர்த்தம். ப்ரோ நான் என்ன கேட்குறேன்னா, ரெக்கார்டுங்கிறீங்கல்ல, அது அவங்களோட வாய்ஸ் தானே, நான் சரியாக கேட்கல. இல்லை வயசு இருக்கு அவங்க தான் ஆப்போசிட்டில் பேசுனவங்கள அதான் ப்ரோ. இப்போ நம்ம இல்லாதப்ப என்ன வேணால் பேசிக்கலாம். ஸோ நம்ம இருக்கிறப்ப எதுவும் பேச முடியாது. நான் யாருக்கு உண்டான ரெஸ்பான்சிபிளோ அவங்கள கூப்பிட்டு நான் அன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி மிஸ் ஆனதுக்கு. ஸோ என்ன வேல்யூ எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள், நான் காம்பன்சேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு மட்டும் தொலைக்கல, இன்னும் தான் தொலைச்சிருக்கேன். ஸோ நானும் தான் இடத்துல எஃபெக்ட் ஆகிருக்கேன். இது எப்படி ஏமாத்துறதுனா எங்கள் தெரிலங்க தொலைச்சிட்டாங்க, எனக்கு ஏன்லாம் அவனை காசு இல்லைங்க போயிட்டு வாங்க சொல்லி, இதுக்கு பேர் தான் ஏமாத்துறது. தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.